துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அசுர குருவா தேவ குருவான்னு பார்த்தா இது அசுர குரு அமைப்பு. அப்போ இந்த அசுர குருன்றது சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுக்கு ரொம்ப நட்பு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான். துலாம்ல சனி உச்சம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம் 7ஆம் இடம் துலாம். அப்ப அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசியில சனி பகவானுக்கு அது உச்ச வீட அமையும். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சனி யோகத்தை அளிக்கக்கூடியவர்னு பாருங்க. ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 இந்த இடத்துல சனி இருந்தாலே, சனி பகவான் இருந்துட்டார்னா அது யோக ஜாதகம், சாதிக்க பிறந்த ஜாதகம், பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு ஜாதக அமைவு. பட் அவங்களுக்கு அந்த சனி திசை வந்துடணும். அடுத்தது அதே போல ராகு பகவானுமே. இந்த ராகு எப்படி பார்த்தாலும் சனியினுடைய ஒரு ஜெராக்ஸ் தான், இவருடைய கேரக்டர் தான் அங்க. அப்போ அந்த ராகு யோகத்தை அளிக்கக்கூடியவரும் அந்த 3, 6, 11 இருந்துட்டால் ஒரு ஜாதகத்துல அது மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஜாதகம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கொண்ட இந்த அமைப்பு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு தான் சனி வரப்போறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025வது வருடத்தில் இப்போ பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பயிற்சி மீண்டும் 2027 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட், வரம், பாக்கியம். மூவ் பண்ணுங்க, முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இத்தனை நாள் உங்களுடைய ஒர்க், ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணீங்க. ஏன்னா நீங்க கடின உழைப்பாளிகள், தெய்வ அனுகூலம் பெற்றவங்க, தெய்வ பார்வையே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 10 நாளைக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே கனவுல காட்டி கொடுக்குற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். அப்படியான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு சுத்தி எப்பவுமே இருக்கும். ஆன்மீக தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம், தெய்வீக விஷயங்களில் நாட்டம் அதிகம், கர்மாவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவீங்க. வாழ்க்கையில எதை விதைக்கிறோமோ அது முளைக்கும் நினைச்சு வாழக்கூடியவங்க. நல்லதை நினைச்சே நல்லதையே விதைச்சிருக்கிறீங்க. 100% அதுதான் இப்போ முளைக்குது. வரக்கூடிய காலம் அது அறுவடை காலமா உங்களுக்கு இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில மாபெரும் இலக்கை அடைய போறீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அடைய போறீங்க. நம்ம வாழ்க்கையில நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி பாதிக்கப்பட்டவங்க துலாம் ராசி என்பவர்கள் தான். மற்றவங்களுக்கு நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிக்கிட்டு நின்னீங்க. உண்மையை சொல்லணும்னா நமக்கு வேண்டியவங்க இவங்க தான், நம்மளை சார்ந்தவங்க இவங்க தான், இவங்களுக்காக எதையும் செய்யலான்ட்டு யாரை நம்பி டிராவல் பண்ணீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்தாங்க. இந்த எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க. லைஃப்ல இந்த விஷயத்த நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா அவங்க தப்பா நினைப்பாங்க. அவங்களுக்காக நம்ம செய்யணும், வேற வழி இல்லை. அவன் நமக்கு பிடிக்கலனாலும் நமக்கு அது நஷ்டம்னாலும் பரவாயில்லை, அவங்ககிட்ட வாக்கு கொடுத்தாச்சு, நம்ம செஞ்சிடலாம். அது நல்ல சுபகாரியம், சுப முயற்சிகளும் சரி, உங்களுடைய பிசினஸ் விஷயங்களும் சரி, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த விஷயங்களும் சரி, இப்படி பல விஷயங்களுக்கும் மற்றவங்க மனசை கஷ்டப்படும் என்று இறங்கி செய்து அதனால பாதிக்கப்பட்டு நின்னவங்களே நீங்க நிறைய இழப்புகள். இன்னைக்கு நீங்க இறங்கி விட்டு கொடுத்து செஞ்சீங்க, இன்னைக்கு அவங்க ஸ்டாரா இருக்காங்க, நல்ல இலக்குல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாதிக்கப்பட்டதும் நீங்க. லைஃப் ரீதியிலும் சரி, வளர்ச்சி ரீதியிலும் சரி. இப்போ வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிட்டு இருக்கிறீங்க, செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாய் வந்தீங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ரீஎன்ட்ரி வேணும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சா போதும், பெரிய லெவல்ல சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்த உங்களுடைய வைராகியத்துக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைவு தான் இது. 6இல் சனி நின்றால் எதிரியும் மண்டி போட்டு நிக்கணும்னு சொல்லுவாங்க. மண்டி போட்டு உட்காரணும். உங்களுக்கு எதிரில் எதிரியா இருந்தா கூட உங்களுக்கு சரண்டர் ஆகணும். கண்டிப்பா சொல்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப நாள இழுவையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமா அமையும், உங்களுக்கு சாதகமா மாறும். டாக்குமெண்ட் மட்டுமல்ல, சொத்து தகராறுகள் கூட உங்களுக்கு ஃபேவரா அமையும். ரொம்ப நாளா
என் லைஃப்ல இது தீராத பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சு வந்த அந்த பிரச்சனை கூட இப்ப தீர்வுக்கு வரும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான இடத்துல சனி நிக்க போறார். அந்த இடம் என்னன்னா சத்துரு சம்பந்தப்பட்ட இடம். ஒண்ணு எதிரிகள் சார்ந்த இடம், ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் சார்ந்த இடம். மூன்றாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எதிரிகள் மட்டும் இல்லாம நோய்கள் மட்டும் இல்லாம கடன் சார்ந்த இடம். அதுதான் இந்த 3 ஸ்டேஜ் இந்த இடம் தான் அடங்கும். இந்த இடம் மட்டும் எங்க போய் வலுப்பெறுதோ அந்த இடத்துல அதனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். உங்க ஜாதகத்துல எக்ஸாம்பிள் இந்த 6வது வீட்டிற்கு அதிபதி 5ல் உட்கார்ந்துட்டால் உங்களுக்கு பிரச்சனையே உங்க பிள்ளைகள் தான். அவங்களால நிறைய மன உளைச்சல் அடைவீங்க. வாழ்க்கையில நம்ம ஏன் இப்படி அப்படின்ற அளவுக்கு வேதனைகள் அடைவீங்க. ஒண்ணு அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் அவங்க செய்யக்கூடிய செயல்களும் எல்லாமே நெகட்டிவா இருக்கும். 2 அது இன்னொரு விதத்திலையும் பாதிக்கும். அப்படின்னா அவங்களுக்கு நோய் பாதிப்பு, உடல் ரீதியில பிரச்சனைகள் கொடுத்து தீராத சிக்கலா உருவாக்கிடும். அப்படி பொதுவா சொல்றேன், நான் உங்களுக்குன்னு சொல்லல. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவாதிபதி 5ல் நின்றால் இதுதான் அதற்குரிய பாதிப்பு. இதுதான் அந்த மாதிரி. ஒரு 6ஆம் பாவாதிபதி 9ல் போய் நின்றுட்டால் தந்தை வழி ரீதியில சிக்கல்கள் வரும். தான் பிறந்த நேரத்துல தந்தையை பாதிச்சிடும். தந்தையினுடைய பலமே இந்த ஜாதகனுக்கு கிடைக்காம போயிடும். அப்போ இந்த 6ஆம் இடம் எங்க போய் வலு பெறுதோ அந்த இடம் அந்த 6ஆம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலம் பெற்று அந்த இடத்தை பிளாக் பண்ணிடும். அப்போ சனி பகவான் அசுர கிரகம் மட்டும் கிடையாது, பாப கிரகம் மட்டும் கிடையாது, பவர்ஃபுல்லான கிரகம். அவன் உங்களுடைய எதிரிக்கும் உங்களுடைய நோய் நொடிகளுக்கும் உங்களுடைய கடன் சார்ந்த நெகட்டிவ் இடத்த போய் இவர் போய் உட்கார முடியாது, எல்லாத்தையும் டிராப் பண்ணிடுவார். அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுவார். அவர் எல்லாத்தையும் உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு பிரகாசமான ஒரு வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிடுவார். அப்போ எதிரி டிராப் ஆயிடுவாரு, உங்க பலம் அதிகமாகும், அவங்க பலம் டவுன் ஆயிடும். நான் இது ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதானே நீங்க அதை நோக்கி டிராவல் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து துலாம் ராசி என்பர்கள் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய சரிவுகளை சந்திச்சிட்டீங்க. வாங்காத கடனுக்கு வட்டி மட்டும் கிடையாது, வாழ்க்கையில எங்க உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் பறிபோடுமோன்ற பயம் எல்லாமே உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. படுத்த தூக்கம் இல்ல, பல யோசனைகள், பல சிந்தனைகள் எல்லாத்துக்கும் கடந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உருவாகுது. அந்த நம்பிக்கையோட அடி எடுத்து வைங்க, பெரிய லெவல்ல சக்சஸ் அடைவீங்க. ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் தான் டாப் பொசிஷன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஒரு அரசு உத்தியோகத்திலையும் சரி, ஒரு பவர்ஃபுல்லான காக்கி சட்டை துறைகளிலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அரசியல் துறையில ஆட்சி செய்யக்கூடிய அருமையான இடத்துல இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி என்பது. நீதித்துறைகள், அதாவது பாத்தீங்கன்னா வழக்கு சார்ந்த நீதித்துறையில ஒரு தராசா நின்று பெரிய லெவல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவங்க நீங்க. அப்படி நிறைய விஷயங்களில் ஒரு நல்ல இலக்கு அடைகிறவங்க. உங்க வாழ்க்கையில் இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். கண்டிப்பா சொல்றேன், நீதிமன்ற துறையில இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அருமையான, சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள். மூவ் பண்ணுங்க, ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. அதுலயும் குறிப்பா டிரான்ஸ்போர்ட், வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியிலையும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ரீதியில வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பா இந்த மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 29 டு மே மாசம் 15 வரைக்குமே ஒரு ரொம்ப ஒரு குரோத்தான ஒரு டைம், ஒரு அருமையான நேரம். அந்த டைம் எல்லாம் உங்க லைஃபையே டேர்னிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் அதிகமாகும். கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் எடுத்து டவுன் ஆகியிருந்திருக்கும், நிறைய மன உளைச்சல், அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் ரேஞ்சு கொடுக்குற அளவுக்கு, பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இந்த 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 சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அருமையான லைஃப் கிடைக்க போகுது. நல்ல திருமண அமைப்பு அன்னைக்கு செஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருக்க முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பா செய்ய போறீங்க. அதுலயும் துலாமுக்கு இப்போ குரு பயிற்சியும் இந்த வருஷத்துல ஆக போகுது. அது இன்னும் பாசிட்டிவ். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 9ல் கேட்டாலும் கிடைக்காது. மே மாசத்துல அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ். ராகு கேது பயிற்சி மட்டும்தான். 5ஆம் வீட்டுக்கு ராகுவும் 11ஆம் வீட்டுக்கு கேது சூப்பரா இருக்கும். கேது ஹை லெவல்ல உங்களுக்கு போகும்போது வளர்ச்சி முன்னேற்றங்களை கொடுத்துருவார். பட் ராகு இருக்கிற இடம் தான் 5ஆம் வீடு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு, அப்புறம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் ரொம்ப யார் மேல அபிப்பிராயம் வச்சிருக்கிறீங்களோ, யார் மேல பாசம் வச்சிருக்கிறீங்களோ அவங்க விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல், அடுத்தவங்க நம்பி கொடுக்கறது, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போறது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாத்துலயும் டாப் லெவல் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா இந்த 2.5 வருஷத்துல ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். தொழில் வேலை ரீதியில பிரைவேட்ல இருக்கிறவங்க, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்து நல்ல கமிட்மெண்ட்ஸ் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உருவாக போகுது. ரொம்ப சிரமங்களை கலந்து வந்தவங்களுக்கு திடீர் திருப்பங்களால நல்ல வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும், தீர்வும் பிறக்கும். அதே போல குறிப்பா சொல்லணும்னா பிசினஸ் வந்து ஹை லெவல்ல க்ரோத் ஆயிடும். பிசினஸ்ல இருக்கிற பார்ட்னர்ஷிப் இது வந்து எல்லாமே உங்களுக்கு டாப் பொசிஷன்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். இது எல்லாமே உங்களுக்கு சாதக நிலைகள் உண்டாக போகுது. 100% முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துரும். அதே போல பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். இதுல நிறைய பேர் குறிப்பா சொல்லணும்னா தெய்வ ஆலயங்களோ தெய்வ விஷயங்களுக்கு ஒரு கோயில் கட்டக்கூடிய வாய்ப்புகள், சமுதாய ஒரு நல்ல ஒரு சொசைட்டி ரீதியில வந்து பாத்தீங்கன்னா சில